கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை தாங்கி இருக்கிறார். இனியும் ஆண்டவர் நம்மளை தாங்குவார். ஹல்லேலூயா. He has uphold us. அவர் நம்ம சுமந்தார். He carried us. அவர் இனியும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளே, நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் பின்மாற்றத்திலே போக வேண்டியது இருக்கும். பின்மாற்றத்திலே போயிட்டா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இருக்காது என்று. நாம் எல்லா சூழ்நிலையிலும் எதிர்த்து நீந்தி நாம் இந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல பிசாசுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை, பூரண கிருபை. இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி அந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். பூரண கிருபை. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பூரண கிருபை கொடுக்கிறார். மனம் திரும்பினவர்களுக்கு கர்த்தர் பூரண கிருபை கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பூரண கிருபை கொடுக்கிறார். நிச்சயம் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களை பூரண கிருபை கொடுத்து உங்களை இப்போ கர்த்தர் பலப்படுத்துவாராக. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதம் நான் வாக்குத்தத்தத்தை நாம் அப்படி வாசித்துட்டு, நாம் அதுவல்ல நம்முடைய தூது, கர்த்தருடைய தூது வேறே, ஆனாலும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து கடந்து போகும்படி நான் வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வாக்கியம். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றின முதல், உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன், உங்களை ஏந்தினேன், உங்களை தாங்கினேன். எப்பொழுது ஏந்தினார்? தாயின் வயிற்றில் தோன்றின முதல். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் ஆண்டவர் நம்மளை ஏந்தி வர ஆரம்பிக்கிறார். மனிதன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு காரியம். எக்ஸ் குரோமோசோன்ஸ், ஒய் குரோமோசோன்ஸ் என்று மருத்துவத்திலே படிக்கிறார்கள். அது எப்படி வருகிறது, எங்கே தோன்றுகிறது, அது மூளையிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஹார்மோன் என்று சொல்லுகிறார்கள். எது இருந்தாலும் அது கர்த்தர் கையில் இருக்கிறது. சிருஷ்டிப்பும் படைப்பும் உருவாக்குதல் என்பது அது தேவனுடைய கையில் இருக்கிறது. God makes things, God create things, God forms. ஆண்டவர் உருவாக்குகிறார். It's nothing in our human hands. It's all miracle. It's all God's knowledge, God's wisdom. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் இதை கண்டுபிடித்ததே இல்லை. ஆனால் ஆச்சரியம், அதிசயம், இன்றைக்கு நாம் ஒரு மனிதனாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் ஏந்தி இருக்கிறார், இதுவரைக்கும் தாங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனியும் அவர் தாங்குவார், ஏந்துவார். யாரை தாங்குவார், யாரை ஏந்துவார்? Who will God carry? ஏற்கனவே இந்த தலைப்பில் நாம் பல முறை தேவ செய்தியை பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக அதை ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். நாம் இந்த கடைசி நாட்களிலே தேவன் மேலே நாம் வாஞ்சையும் தாகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் மேலே? தேவன் மேலே. having hunger for God alone. தேவனுடைய வார்த்தைக்கு மேலே மாத்திரம் ஒரு வாஞ்சை, தேவன் மேல் மாத்திரம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதுக்கு எடுத்து வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். மனிதன் வாழ்க்கையிலே திருப்தி என்பது ஒரு மலை போன்ற ஒரு காரியமாகும். என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால், படிக்கும் பொழுது என்னுடைய அக்கா வீட்டுக்கார் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தார்.
அப்போது 100 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து உடனே பேங்க்கில் போடுறது. அப்போது 200 ஆச்சு, 500 ஆச்சு, 1000 ஆச்சு. திருப்தி அடைஞ்சதா? இல்லை. அது அப்படியே மலை போல உயர்ந்தது. திருப்தி அடைஞ்சதா? இல்லை. நம்ம வாழ்க்கை அதே மாதிரி தான், அம்மாமார் அதே மாதிரி தான். சேலையை வாங்குகிறோம், போதுன்னு சொல்கிறோமா சேலையை? கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, நியூ இயருக்கு ஒன்று, குட் ஃப்ரைடேக்கு ஒன்று, ஈஸ்டருக்கு ஒன்று, பிறந்தநாளைக்கு ஒன்று, கல்யாண நாளைக்கு ஒன்று, சும்மா ஒன்று, வாங்க போன எல்லாம் அது மாதிரி தான். பாவம் ஆம்பளைக்கு நமக்கு ஒரு 2 சட்டை இருக்கும், அப்படி தானே? நமக்கு திருப்தி இல்லாதது ஆகாரம், சாப்பாடு தான். எது கொடுத்தாலும் நமக்கு என்ன இருக்காது, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியாக சொல்லுவோம், என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இருக்காதுல்ல. அப்படிதான், உண்மை தானே? மனிதனுக்கு திருப்தி என்பது கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், நோ, இட் டசன்ட் ஹேவ் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் அந்த பக்கத்து ராக்கில் ஒரு புடவை பார்த்தேன், அது எடுக்கணும்னு யோசித்தேன், சரி பரவாயில்ல, இதாவது கிடச்சிதே. இந்த திருப்தின்றது மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகான, நீதியின் மேல் the person who have hunger and thirst after righteousness, for they shall be filled with satisfaction. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. They will be filled with satisfaction. Who will be filled with satisfaction? Those who have hunger and thirst. பசியும் தாகமும். என்ன இருக்கணும்? கொஞ்சம் பசியும் தாகமும் அதிகமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் இச்சை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாடல்ஸ், நாகரிகம் என்ற பேரில் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஃபேஷன்ஸ் உள்ள வந்து விட்டது. இந்த ஃபேஷன் எப்படி? சகோதரிமார்கள் ஜாக்கெட் போடுவாங்க, இந்த கை இறங்கும், நீளும், அப்புறம் திடீர்னு என்ன ஆகும், கையே இல்லாமல் போயிடும். அப்புறம் இந்த கழுத்து இங்கே வரைக்கும் வரும், அப்புறம் இது இல்லாமல் இங்கே வரைக்கும் போகும். இது இப்படி தான் முன்னே செய்யப்பட்டது, இது இப்பொழுது செய்யப்படுகிறது. இப்பொழுது செய்யப்பட்டது, அது முன்னே செய்யப்பட்டது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாகரிகம், இந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே போகிறது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒரு தேவ மனிதன் கர்த்தரையும் அவர் நீதியையும் தேடும் பொழுது அவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைகிறான். ஹல்லேலூயா. என்ன திருப்தி? கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தாயின் கருவில் தோன்றின முதல் என்னை ஏந்தி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? என்னை தாங்கி இருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு பெரிய காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ குழந்தைகள் குறை பிரசவத்தோடு பிறக்கிறது, மூல வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறது, அங்கவீனமாக பிறக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கோ நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம காரியத்தை நம்மளே பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டு நம்ம மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். இந்த பசித்தாகம் என்றால் என்ன? What is the meaning of hunger of God? Hunger for God. ஆங்கிலத்தில் டிக்ஷனரியில் வாசித்தேன். Hunger for God is being explained as a deep, passionate longing for God's presence. தேவனுடைய சமூகத்தை மிக அதிகமாய் வாஞ்சித்து அதற்காகவே காத்திருக்குது, அதற்காகவே வாழ்வது. மறுபடியும் சொல்கிறேன், பசித்தாகம், நீதியின் மேல் பசித்தாகம் என்பது தேவன் மேலும் தேவ பிரசன்னத்திற்காகவே வாஞ்சித்து அதற்காகவே காத்திருந்து அதற்காகவே வாழ்ந்து
அதற்கென்றே வாஞ்சையோடு ஒருவர் வாழும் பொழுதுதான் அதுதான் தாகம் என்று, வாஞ்சை என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது, தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறது, தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறது. நான் என் சுயமாய் நடப்பதல்ல, கர்த்தரே என்னை நடத்த வேண்டும். God himself should guide me. God himself should lift me. God himself should care for me. உலகத்திலே விசாரிக்கிறவர்கள் என்பது இன்றைக்கு ஜீரோ என்று சொல்லிவிடலாம். எப்படி இருக்கிறீங்க ஐயா? கேட்பதற்கு ஆள் இல்லைங்க. பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. சில பேர் என்னை விசாரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டர் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? எனக்கு ஒன்றுமே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. நம்ம விசாரிப்போம், பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, எப்படா இருக்க, எப்படி இருக்க? ஏன்னா அன்பு இல்லாத ஒரு சந்ததியில் நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா அன்பு அதுக்கு எங்களுக்கு என்ன சரியாது, உங்களுக்கு எடுபடாது. ஆனால் அதே அன்புள்ளவர்களுக்கு நீங்கள் போய் விசாரிங்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு போதகரை விசாரித்தேன். அண்ணா எப்படி இருக்கீங்க, நான் எதுக்கு கேட்குறேன்னாரு. நான் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படி இருக்கு, ஏன் கேட்குறேன்? இல்லை உங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது, அதுதான் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். உண்மையாவா? ஆமாண்ணே உண்மையா? என்னப்பா நம்ப முடியலையே? இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சத்தமே வரல. ஆனால் ஃபேன் ஓடுற சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ளே நடக்கிற சத்தம்லாம் கேட்குது. ஆனால் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை ஐ எம் லிட்டில் பிட் காட் டிமோஷன். என்னை விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லையே. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் மறக்காதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே. ஒரு தெய்வம் உங்களை விசாரிக்கிறார். ஒரு தெய்வம் உங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்கறதுக்கு, ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறீங்க தான் கேட்பாங்க ஒழிய அதுக்கு மேல கேட்க how are you? I am fine, thank you. I am doing good. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், hi how are you man? ஓகே. நம்முடைய தேவன் ஒரு மனிதனை விசாரிக்கிறது போல அவர் விசாரிக்கிறது அல்ல. உங்களுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய யோசனைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் விசாரிக்கிற ஒரு தேவன். ஆமென். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவர் மேல் நாம் வாஞ்சையும் தாகமாக இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்க ஆரம்பித்தால் அதுபோல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. சில பெரிய கூட்டங்களுக்கு போகும் பொழுது முன்னால் உட்காந்துருப்பேன். அதனுடைய பெரிய போதகர் கண்ணிலே பேசுவார். கையை உயர்த்தும் பொழுதே அப்படி தலையை ஆட்டுவார். அப்போ தெரியும் என்ன என்கிட்ட தான் ஏதோ பேசுகிறார்னு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? பரவாயில்ல, இந்த கூட்டத்துலேயும் அவர் என்ன செய்கிறார், நம்மளை கண்டுபிடிச்சிட்டார, பரவாயில்லையே. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. உங்கள் மேலே தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுடைய ஃபோக்கஸ் will be keep on changing from situation to situation, but God's focus will never change in your life. God is focused on you. God's eyes is on upon you. God cares for you. ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. ஆதலால் நாம் அவர் மேல் வாஞ்சையும் தாகமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அமர்ந்த புல்லண்டைகளை கொண்டு போய் விட்டு அவர் என் ஆத்மாவை தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் கிரேட்? அது பெரிய காரியம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாங்கள் கல்யாண விருந்துக்கு போகும் பொழுது நாங்கள் எல்லாம் கிளம்புறோன்னு சொல்லும் பொழுது நான் 99% கல்யாண விருந்தில் சாப்பிட்றது கிடையாது.
ஐ அவாய்ட். கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழியில் இட்லி சாப்பிட்டு வருவோம். இதுதான் என்னுடைய பழக்கம். ஆனால் சிலர் பாவங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் போகக்கூடாது, இல்லை எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன், விட மாட்டாங்க. இல்லை நீங்கள் இருந்து தான் போகணும். சரி, எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு, இந்த சாப்பாடை தான் ஜெயிக்க முடியல, உக்காருவோம். சிலர் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. சிலர் உட்கார வச்சு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க. எனக்கு எப்போதும் எப்படின்னா, நான் சாப்பிடும்போது யாரும் என் கூட இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும். நான் சாப்பிடும்பொழுது சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், சில காரியங்களாம் யோசனை வரும், அப்படியே கண் கலங்கி நிற்பேன். அது ஒரு விதமான ஒரு நேரம், அது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக அதை ஃபீல் பண்ணுவேன். ஆனால் போக மாட்டாங்க. நான் சொல்லுவேன், பிரதர் நான் பார்த்துக்கிறேன், சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்னு போக மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ஸோ கன்சர்ன் ஆன் பாஸ்டர். அவங்க அவ்வளோ அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளோ அன்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவங்க தான் நம்மளை கை கழுவி போகிற வரைக்கும், காரில் ஏற வரைக்கும் அந்த பொண்ணுடைய இல்லை மாப்பிள்ளுடைய அப்பாவாக இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப இரத்த சம்பந்தமானவர்களாக இருப்பாங்க. பல வேலைகள் அங்கே இருந்தாலும் எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை அப்படி கவனிக்கும் பொழுது, நானும் ஒரு மனுஷன் தானே, நம்ம காருக்குள்ளே உட்காரும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் தாங்க அந்த மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தர் நம்மளை, உங்களை, என்னையும் அவர் விசாரித்து, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, ஆனால் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இட்ஸ் ஃபோக்கஸ் அப்பான் த ரைச்சஸ் பர்சன். தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கம் இருக்கிற நம்மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறபடினாலே நாம் அவர் மேல் வாஞ்சையும் தாகமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை திருப்தி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி திருப்தி அடைய செய்கிறார்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விட்டு அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவ பயம் அற்று போகிறது, தேவன் மேலுள்ள அன்பு குறைந்து போகிறது, தேவன் மேலுள்ள விசுவாசம் இன்றைக்கு மங்கி 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 வருகிறது. தேவன் மேல் உள்ள விசுவாசம் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையிலே ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தர் சொல்கிறார், ஒருவனை காண்கிறேன், ஒருவனையும் நான் காணேன். உணர்வுள்ளவன் உண்டோ? தேவனை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று நான் பார்க்கிறேன், ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் ஒரு மனிதன் தேவனை தேடினான், அவன் தானியேல். ஒரு மனிதன் தேவனை தேடினான், அது தாவீது. ஒரு மனிதன் தேவனை தேடினான், ஆபிரகாம். ஒரு மனிதன் மிக நெருக்கப்பட்டு மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டான். அவன் நிருபங்களை எழுதினான், 17 நிருபங்களை எழுதினான். அவன் சவுலாக இருந்த சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்முடைய புத்திக்கும் எண்ணத்துக்கும் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய சிந்தைக்கும் தோன்றாத காரியங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம், உங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டி கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறார். He shed the last drop of blood. The last drop of blood was not kept for himself. The last drop of blood was shed for you and for me. உனக்காக எனக்காக கர்த்தர் அந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் கர்த்தர் சிந்தி இருக்கிறார். Hallelujah. So much he cares for you. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை அவர் கருத்தாய் வைத்திருக்கிறார். Hallelujah. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உலகத்திலே பாவ மன்னிப்பு என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் மாத்திரமே இருக்கிறது. 3 முக்கோடி தெய்வங்கள் நம்முடைய தேசத்திலே இருந்தாலும் ஒரு தெய்வமும் பாவத்தை மன்னிக்க எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் தேவன் மேலே வாஞ்சியா இருக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலையிலே அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு அடையாளம். God's hunger is not an option.
God hunger is not an interest. தேவன் மேல் உள்ள வாஞ்சை என்பது வேண்டுமென்றால் அப்படி அல்ல. தேவன் மேல் உள்ள வாஞ்சை என்பது ஒவ்வொரு விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். He expects that his children should have hunger for God and for his righteousness. ஒவ்வொருவரும் தேவன் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சிறு குழந்தை எப்படி தாய் மேல வாஞ்சியா இருக்கிறார், அந்த வாஞ்சை வளர 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 அந்த தாய் அந்த குழந்தை மேல முழு விருப்பத்தை வைத்திருக்கிறார். அந்த குழந்தைக்காக தியாகம், பல இரவுகள் தியாகம் செய்திருக்கிறார். அந்த குழந்தைக்காக வேண்டி தன்னை வருத்தி எடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை திடீரென்று யாராவது பார்த்துட்டு மம்மி வேண்டாம் எனக்கு இங்க போறேன்னு சொல்லும் பொழுது அந்த மம்மி சிரிப்பாங்களா அழுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அந்த துக்கம் தாங்க முடியாதுங்க தாய்க்கு. மம்மி பேட், எனக்கு மம்மி வேண்டாம். ஏன்? மம்மி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. மம்மி கிரீம் பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நடுவில் வந்த ஆன்டி கிரீம் பிஸ்கட் கொடுப்பாங்க. மம்மி ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நடுவில் வந்த ஆன்டி ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஹெல்த் ஹசார்ட் உண்டாகும், ஆரோக்கிய பாதிப்பு உண்டாகும். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே உலகத்தில் உண்டான எல்லா அசுத்தங்களுக்கு கர்த்தர் நம்மளை விலக்க பார்க்கிறார். ஆனால் பிசாசானவன் உலகத்தினுடைய சிற்றின்மைகளை கொடுத்து காட்டுகிறான். வா, I'll give you cream biscuit. வா தரேன். Come, I'll give you ice cream. உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தை நான் தருகிறேன், வா. இயேசு சொல்றார், இல்ல, நீ நியமிக்கப்பட்டது தேவ ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டாய். You have been appointed for the kingdom of God. We are not going to be a permanent citizen in this earth. நிரந்தரமாக இந்த பூமியில வாழ்கிறவர்கள் குடிமகன்கள் நாம் அல்ல. நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒரு நாள் நாம் தேவனை பார்க்க வேண்டும். ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். கர்த்தர் உங்களை என்னையும் நமக்காக கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has prepared a great mansion. God wants you and I to occupy that mansion. But the devil wants us not to occupy the God's kingdom, but he wants people to come into fire. தேவன் உங்களையும் என்னையும் அவர் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்று அவன் விரும்பி அவனுடைய கவனம் எல்லாம் விசுவாசிகள் மேல் தான். அவனுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை தான். He wants to give the sweet cream of this world. உலகத்தில் இருக்கிற எல்லா சிற்றின்பங்களும் ஆசா பாசங்களையும் கொடுத்து உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ ஜனமே, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், have hunger for God and for his righteousness. இது கர்த்தர் சொல்லுகிற அந்த கடைசி நாட்களிலே உலகத்தினுடைய சிற்றின்பங்களெல்லாம் மறைந்து மாயை போய்விடும். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தர் மேலும் அவருடைய நீதியின் மேலும் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்திலே திருப்தியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையும் தாகமும் இருக்கும் பொழுது விசுவாசியே, உனக்கு உலகத்திலால் வருகிற சோதனையிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் மேல மாத்திரம் வாஞ்சை இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற பாவத்தை நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பாவம் உங்களை நெருங்க முடியாது. பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. பாவம் உங்களை மரணத்துக்கு நேராய் கொண்டு போக முடியாது. காரணம் என்ன? தேவன் மேலே வாஞ்சையும் தாகமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய மகிமை பிரசன்னம், அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். You are the sealed person. You are the chosen person. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாவம் செய்யணும்னு நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது. காரணம் என்ன? அதுதான் தேவனுடைய மகிமை. Hallelujah. Have hunger for God and for his righteousness. இன்னைக்கு பாவம் என்பது டெஃபினேஷன் விசுவாசிகளுக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் தப்பா?
இதெல்லாம் தப்பா? இப்படி இருக்கிறது, இப்படி பேசுறது தப்பா? ஏன் அவங்க பைபிள் வாசிக்கிறது இல்லை? The Bible clearly says what should you speak and what should not to speak. நீ என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது இருக்கு. Where to stand and where should you should not never stand. எங்க நிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, எங்க நிக்க கூடாதுன்னு சொல்றாரு. The Bible says where you should sit and where you should not sit. சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவனுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் கனி கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் தொட்டதெல்லாம் மண்ணு, ஆனால் பொன்னாக மாறும். அதை என் வாழ்க்கையில் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எத்தனையோ காரியங்கள் என்னுடைய 22-23 வருஷம் உலக அனுபவத்தில் ஆச்சரியப்படுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர், எப்படி எலக்ட்ரிக்கலாக வந்தீங்க தெரியாது, எப்படி நியூமேட்டிக்கல் வந்தீங்க தெரியாது, எப்படி ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்தீங்க தெரியாது, அது மாத்திரமா எப்படி பிஸ்கட் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க தெரியாது. செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். காரணம் என்ன? பாவத்தை கண்டு பயந்தாங்க. பாவம், ஐயோ வேணாம், பயம். ஐயோ, as a businessman we have lot of opportunities. அநேக நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பாவம் செய்வதற்கு. ஆனால் பக்தி இல்லை. ஆனால் ஒன்று இருந்தது, தேவ பயம் இருந்தது. கர்த்தர் செய்த அடிப்பார்னு நல்லா தெரியும். இன்னை வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை நான் பயப்படுறது அதுதான், நான் என் பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கலனாலும் கூட என் பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. I am more concerned about this. Let me not have much more money for my children, but I doesn't want to keep curse and go away. That curse will continue from generation to generation. நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். I have seen. சொத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாபம் இல்லாமல் இருக்கணும். அருமையான தேவ ஜனமே, தேவன் மேல வாஞ்சையா இருக்கும் பொழுது நாம் சோதனையை எடுக்க முடியும். பாவத்தை நம் கால்களுக்கு வைக்க முடியும். நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். நான் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உண்மையாய் சொல்லுங்க, வேதம் வாசித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? வசனத்தை தியானித்து எத்தனை மாதங்கள் ஆகிறது? சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் ஒரு பெரிய நிறுவனத்திலே ஒரு அக்கவுண்ட்ஸ் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணுறார். அவர் ஒரு புஸ்தகத்தை வைத்திருந்தார். அந்த புஸ்தகத்தை திறந்து என்கிட்ட காட்டினார். ஐயா, இங்கே பாருங்க, என்ன ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை 100 முறை எழுதுவாராம். காலையில் தியானித்த வசனத்தை 100 முறை எழுதுவாராம். நான் அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாக இருந்தேன். அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நான் இந்த போஸ்டில் என்னை கீழே தள்ளணும்னு 100 பேரில் எங்கள் சேர்மனே பிளான் பண்ணார். இந்த போஸ்டில் நான் இருக்கிறனால தான் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் நான் இந்த இடத்த நான் தேவனுக்கு பயந்து தேவனை முதலிடம் வைத்து என் சம்பளத்துக்கு மேலே 10 மடங்கு இல்லைங்க, 20 மடங்கு எனக்கு அதிக வருமானம் உள்ள இடம் அது. ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய சீஃப் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் சொல்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கி நான் சும்மா அப்படி கண்ணை மூடிட்டா போதும், வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இது வரைக்கும் கர்த்தர் கிருபையில் நான் ஒரு பைசா கூட வாங்கலை. காரணம், எனக்குள்ளே இருந்த வசனம் ஒவ்வொரு நாளும் 100 முறை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அவனு தூங்குவாரான். அப்போ கேட்டேன், அப்போ என்ன பிரதர், அப்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ எழுதுனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நோட் புக் ஆகும்? ஆகும், ஒரு வாரத்துக்கு ஆகும், ஒரு 2 நோட் புக் ஆகும். எழுதி வச்சிருக்கிறாரு. இது என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது கொடுப்பேன். நான் என் கைப்பட எழுதுனதை இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்வேன்? இந்த நோட் புக்கை கொடுத்துருவேன். இது ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருவேன். இங்கே க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவேன். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவேன். என்கிட்ட ஏதாவது வாங்க முடியாதான்னு காத்திருக்கிறாங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இந்த ஒரு நோட் புக்கை கொடுத்தா அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார். கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவ ஜனமே, நீ கர்த்தரை கனப்படுத்தணும். if you want to have the thirst of God, you should have the word of God. தேவனுடைய வசனம் உங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் இன்னைக்கு என்ன மெசேஜ் கேட்டோம்? இன்னைக்கு இப்போ கேட்கும் பொழுதே சிலருடைய மனசில் தான் அந்த வார்த்தை போகுது, அநேகருடைய இருதயத்திலே போவதில்லை. அதான் பிசாசுடைய திட்டம். உங்களை தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சத்துருவானவன் என்ன செய்கிறான்? வசனம் விழும் பொழுதே வலி அருகே விழுகிற வசனங்களாய் மாறிவிடுகிறது. அது பறவைகள் என்ன செய்கிறது? கொத்தி எடுத்துன்னு போயிடுது. நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு பிசாசு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறான். அதை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி அந்த வசனம் விழும் பொழுது அது 30, 60, 100 பலம் தரும் பொழுது நீ எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. சகேயு என்றவன் ஒருவன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் காட்டத்தி மரத்து நின்றான். He had a hunger. He had a thirst for God. He wants to know about Jesus. இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறான், but he has never seen Jesus. So he climbed. அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறி நிற்கிறான். இயேசுவோ அந்த மரத்துக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, சகேயுவே இறங்கி வா. If you have hunger for God, தேவன் மேல வாஞ்சை தாகம் இருந்தால், God knows your name. You should have the spiritual hunger. ஆவிக்குரிய ரீதியில் ஐயோ நான் இப்படி வேதம் வாசிக்கணும், நான் ஜெபம் பண்ணணும். Not by your மாம்சத்தின்படி அல்ல, by spirit, by thirst. அது இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உடைய வாஞ்சை கர்த்தர் மேல் இருக்கிறதா, உலகத்தின் மேல் இருக்கிறதா? சிலர் பணம் 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 பணம்னு போய் எதை விட்டாங்க? கர்த்தருடைய சமூகத்தை விட்டாங்க. மிக பரிதாபமாக இருக்கிறது. ஐ கேன் see the end. உடைய வாழ்க்கையோட முடிவை நான் பார்க்கிறேன். இட்ஸ் so pathetic. Money will not save you, brother. பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. நண்பர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது. உறவுகள் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நான் அதற்கு சாட்சி. இந்த பரிசுத்த வேதாகமும் சாட்சி. கர்த்தர் மேலே வாஞ்சையும் தாகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீடு அனைவரோடும் குடும்பத்தார் அனைவரோடும் கர்த்தர் நிச்சயம் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே வாஞ்சை உள்ளவர்களுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். What is the sign that you have a hunger for God? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, லாபமாய் இருக்கவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள், what things were gain to me, those I counted loss for Christ. What's the benefit you gain that has to be considered as a loss for sake of Christ? பாஸ்டர் அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க.
நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வேலையை ரிசைன் பண்ண சொல்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஒரு லீவ் போட்டுட்டாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன், சென்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இட்ஸ் அ பிக், ஒரு பெரிய வேலை கிடையாது. மினிஸ்டர் சொன்னால் உடனே, அப்போ நமக்குலாம் அன்றைக்கெலாம் டைரக்ட் ஆக்சஸ் இருந்தது, சொன்ன உடனே வேலை நடக்கும். ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்தை 1989 பார்த்தார். வேலையை ரிசைன் பண்ணு. அங்கே இருக்க அந்த ஹெட் மினிஸ்டர்ஸ், ஏம்மா ஏன்னா சார், ஏன் சார் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் நான் அனுப்ப மாட்டேன், கொஞ்ச நாள் வச்சுப்பேன், இன்னும் நீங்கள் ஒரு 2 வாரம் கழித்து கொடுத்தீங்கன்னா ஹரியஸ் வருது, பல ஆயிரங்கள் வருது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணுங்க. நோ, கிறிஸ்துவுக்காக எதை இழக்கிறோமோ அதை நீங்கள் நஷ்டம் என்று கருதாதீங்க. அது நஷ்டம் என்று நாம் உலகம் சொல்லும், ஆனால் கர்த்தர் பார்வையில் இட்ஸ் a கிரேட் பெனிஃபிட். ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை பரலோகம் உங்களை அங்கீகரித்து அந்த இழப்பை பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் மிகுதியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்து மேல் வாஞ்சையும் தாகமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து மேல் வாஞ்சையும் தாகமாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான், உலகமா சபையா, சபையா உலகமா என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இல்லை எனக்கு சபைதான், எனக்கு ஊழியம்தான், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பொறுப்பை நான் என்னுடைய வேலையை முடித்து தான் நான் செல்லுவேன். அடிக்கடி பாஸ்டர் சாத்தூர் சிலையா நான் சொல்லாமல் இருக்க முடியாது. பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்களில் அவர் பிஏ படித்தவர், 1930s அவர் பிஏ படித்தவர். அவனோட மனைவியும் ஒரு பிஏ பட்டதாரி தான். அந்த நாட்களிலே பிஏ எக்ஸாம் எழுதுவதற்கு இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் வரணும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இங்கே தான் வந்து எக்ஸாம் எழுதணும். அந்த நாட்களில் அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, பிஏ படித்து அவ்வளோ படித்தவர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணி அவர்கள் தங்களோட வாழ்க்கையை எப்படி செய்தார்கள் என்றால், ஐயா காலையில் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சபைக்கு சொல்கிறார், கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காருங்க, இன்னைக்கு காலையில் நம்முடைய பாஸ்டம்மா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, ஒருவரும் அறிய அது பற்றி அது யாருக்குமே தெரியாது. ஐயா முகத்தில் ஒரு மாற்றமும் இல்லை, எப்போதும் போல பிரசங்கம், எப்போதும் போல உற்சாகம். அடக்கம் செய்து முடிச்சுட்டு திரும்பவும் இரவு ஆராதனை. அவர்களோடு நான் உட்கார்ந்து அவர்களோடு பேசியிருக்கிறேன், அவர்களும் எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு நான் வந்தபடினாலே இந்த சத்தியத்தை என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. இப்போ இருக்கிற இந்த கிறிஸ்துவ உலகத்தை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. That's the only reason I'm not able to move freely with other ministers. அதை ஊழியக்காரர்களோடு நான் ஃப்ரீயாக பழக முடியல. கடந்த புதன்கிழமை இங்கே ஒரு பாஸ்டருடைய மகக்கலை நடந்தது. ரப்பிஷ், ராட்டன். இதில் யூடியூப்பில் வந்தாலும் ஐ நெவர் ரிக்ரெட். ஒரு ஊழியக்கார கல்யாணம் எப்படி நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்தது இங்கே. ஐ ஃபெல்ட் சாரி வை ஐ கேவ் த சர்ச். ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஏன்டா அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆகி போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஊழியங்களும் சபைகளும் மிக கீழ்த்தரமாக இறங்கிவிட்டது. சத்தியத்தை வித்து விட்டார்கள், பரிசுத்தத்தை அடமான வைத்து விட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, சத்தியத்தை வாங்குங்கள், சத்தியத்தை விற்காதீங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியாது பைபிளில். நம்ம பைபிள் வாசனை தெரியும், தெரியுமா எங்கே இருக்குன்னு தெரியாது. சத்தியத்தை வாங்கு. சத்தியம் என்றால் தெரியாது. நேர ஞானசானம் தொட்டி
அதுதான் பிரச்சனை. இப்போ மனம் திரும்புதல், மனம் கசந்து அழுதல். ஐயோ நான் பாவி, ஆண்டவரே. முன்னே சென்ற இடத்துக்கு நாம் இப்போ செல்வதில்லை. ஒரு பாட்டு ஒன்று, கிரேட் சேஞ்ச் சின்ஸ் ஐ வாஸ் பார்ன். கிரேட் சேஞ்ச் சின்ஸ் ஐ வாஸ் பார்ன். அது பாடலாமா? ஜி. See? Great change since I was born. Great change since I was born. Great change since I was born. There is great change since I was born. There is great change since I was born. Places I used to go, I go then no more. Places I used to go, I go then no more. Places I used to go, I go then no more. There is great change since I was born. There is great change since I was born. இது அப்படி நிறைய இருக்கு. The friends what I had no more because I was a born again person. The word I speak now I know speak because I am a great change in my life. முன்னே போன இடத்துக்கு இப்ப நான் போவதில்லை. முன்னே சந்தித்த நண்பர்களை இப்போ நான் சந்திப்பது இல்லை. முன்னே பேசினது இப்பொழுது நான் செய்வது இல்லை. அதுதான் பெரிய மாற்றம், அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு அது ரட்சிப்பு சபையில இல்லாமல் போய்விட்டது. இட் இஸ் vanished. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், now it's not too late. ஆண்டவர் மேல ரொம்ப வாஞ்சையா இருங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். ரகசிய வருகை ரொம்ப சீக்கிரம். நாம் மறுரூபம் அடையணும். நாம் கைவிடப்பட்டால் pathetic. If we are going to be left off, சிலருக்கு நல்ல தூக்கம். பிசாசு எப்படி வேலை செய்கிறான் பாருங்க. ஆவியானவர் பேசும்பொழுது இந்த அங்கர் வாஞ்சி இல்லாட்டினா தூக்கம் வரதான் செய்யும். வாலிபனாக இருக்கும் பொழுது சேப்பாக்கில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். காலையில் ஏஞ்சோடனே அப்படி ஏஞ்சோடனே என்ன தான் ஞாபகம்? கிரிக்கெட். 6:30 மணிக்கெலாம் குளிச்சுட்டு கையில் ஒரு 2 புக்கை எடுத்துக்கிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு அப்பா கேட்பார், எங்கடா போகிறேன்னு. படிக்க போகிறேன். 10 மணிக்கு தான் அந்த நாட்களில் கிரிக்கெட் மேட்ச். 5 நாள் நடக்கும். அதில் ஒரு நாள் ரெஸ்ட் டே. எல்லாம் எத்தனை பேர் தெரியும் தெரில. ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்ததுன்னா என்னது, ஒரு நாள் ரெஸ்ட் டே, 3ஆவது நாள் ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட் டே அன்றைக்கி நாங்கள் பூனை குட்டி பாட்டு மாதிரி இருப்போம். ஐயோ நீ ரெஸ்ட்டு விட்டாங்களே. 10 மணிக்கு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு 8:30 மணிக்கெலாம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்போம். வாஞ்ச 5-5:15 வரைக்கும் விளையாடுவானுங்க. முடிஞ்சனே வரமாட்டோம். எவனாவது கிரவுண்ட்லேருந்து எவனாவது வெளியே வர மாட்டானா? உள்ள பெவிலியிலேருந்து எவனாவது வெளியே வர மாட்டானா? அந்த வாஞ்ச, ஹங்கர் டு see a person, hunger for the game. இன்னைக்கு கர்த்தர் மேல அந்த வாஞ்சை இருக்குமே, உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. நல்லா தெரியும் யாருக்கு தூக்கம் வரும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, யாருக்கு தூக்கம் வரும்? நல்லா தான் கேளுங்களேன். நீங்கள் கேட்குறது பார்த்தா நீங்களே அந்த ஆளை தூங்க வச்சுருங்க போல. நல்லா கையை பிடிச்சி கேளுங்க, யாருக்கு தூக்கம் வரும்? தூக்கம் உள்ளவங்களுக்கு தூக்கம் வரும். ஆனால் ஆண்டவர் மேலே வாஞ்ச உள்ளவங்களுக்கு
தூக்கம் பறந்து போகும். இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க வைங்களேன், சமைக்கும் போது தூங்கிட்டீங்க வைங்களேன், என்ன ஆகும்? ஒன்று கேஸ் உங்கள் மேலே இருக்கும், இல்லை நீங்கள் கேஸ் அடுப்பு மேலே இருப்பீங்க. எவ்வளோ எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு பாஸ்டர் சொன்னார், எப்படி பாஸ்டர் கை வச்ச சேர் வச்சுருக்கிறீங்கன்னு. ஏன்னு, கை வச்ச சேர் போட்டால் தூங்கிடுவாங்களே என்னாப்புல. தூங்கும்போது கூட அவங்க நிம்மதியாக வசனம் கேட்கட்டும் பாஸ்டர், வீட்டில் தான் நிம்மதி இல்லை. அப்போ அவர் சொன்னார், எங்கள் சர்ச்சிலலாம் கை சாரே போட மாட்டோம், கை இல்லாததான் உட்காந்து. அவங்க இடுப்பு வலிக்குமா, அந்த இடுப்பு வலியில் தூக்கமே வராதான். ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம சேர் வாங்கினாலும் கை வச்ச சேர் தான். நீங்கள் உங்கள் ஆண்டர் யார் மேலே பிரியமாக்குறாரோ அவளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? நித்திரை அளிக்கிறாரு. நித்திரை கொடுக்குறாரா? கர்த்தரை கொடுக்குறாரு. சமைக்கும் போது நித்திரை வருது, சாப்பிடும் பொழுது. எங்கள் வீட்டில் பாப்பா அப்படியே 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 தூங்கிடும். அது வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க. அது குழந்தை. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவங்க தூங்க தான் செய்வாங்க. சொல்லுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்லாதவங்க தூங்க தான் செய்வாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில் உள்ளவங்க கவனமாக கேட்பாங்க. எல்லாம் ஒரு அலையிலே சொல்லாமா? எதுக்கு தெரியுமா அந்த அலையிலையா? கத்தருக்கு இல்லை, உங்களுக்கு தூக்கத்தை வரணுறதுக்கு. ஆனால் அப்போ கூட சில அணுகுண்டு இருக்குது. இனி என்ன தான் அணுகுண்டு போட்டாலும் நாங்கள் அணுகுண்டெல்லாம் பார்த்தோங்க. நாங்களாம் கத்த நல்லவர். அலையலுயா, கத்த நல்லவர். அலையலுயா, அலையலுயா. கத்தர் மேலே வாஞ்சை. சொல்லுங்கள், கத்தர் மேலே வாஞ்சை. கத்தர் மேலே வாஞ்சையாக இருக்கும் பொழுது உங்கள் காரியத்தை எல்லாம் கத்தர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் காரியம் கத்தர் மேலே வாஞ்சியாக இருக்கும் பொழுது, அத்தி மரத்துக்கு மேலே இருந்த சகையை பேர் சொல்லி அழைத்து கீழவான்னு சொன்னார் பேதுரு. நான் உன் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. God has a concern for you. God has a plan for you. நீ கல்லா இருக்கிறார் பேதுரு, பெட்ராஸ், நீ கல்லா இருக்கிறார். கத்தர் உன் மேலே தன் மகிமையை கட்டுவார். ஹல்லேலூயா. தேர் மேலே வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ்? பின் விளைவுகள் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிப்போம். 15-16 வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது. ஒண்ணு, நீ என்ன இப்படி இரு? குளிராயிரு. அனலையாவது. இல்ல, அனலாயிரு. இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி குளிரும் இல்ல, அனலும் இல்ல, வெதுவெதுப்பாய் இருப்பதனாலே என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு யார் சொல்றா? பாஸ்டர் சொல்றாரு. அப்படியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுற ஒரு வார்த்தை. எடுத்துட்டீங்களா? பைபிள்ல எடுத்துட்டீங்களா? ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலாயிருந்தா பரலோகம், குளிராயிருந்தா நரகம். அனலும் இல்லை, குளிரும் இல்லை. நான் காரை ரைட்லேயும் ஓட்ட மாட்டேன், லெஃப்ட்லேயும் ஓட்ட மாட்டேன், நடுவில் தான் ஓட்டுவேன்னா நீ லைட் போஸ்ட்டாக இடிச்சிட்டு போக வேண்டியதுதான். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு பி இன் த மிடில் ஆஃப் த ரோடு அப்படின்னு ஒரு புக்கை வாசித்தேன். இந்த புக்கை வாசித்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நடுநிலை கிறிஸ்தவன், அங்கேயும் இருக்க மாட்டாங்க, எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. நீ அனலாக இருந்தால் கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உன் தேவலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் கர்த்தர் உன்னை தலையாக்குவார். உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் மட்டும் அவருடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும். அவருடைய மகிமை உனக்கு பின்னாலே இருக்கும். அவருடைய கரத்தின் நிழல் உன் தலைமையில இருக்கும். ஆண்டவருடைய திட்டம் உனக்கு நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெதுவெதுப்பாகவும் இருக்கக்கூடாது, குளிராகவும் இருக்கக்கூடாது. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீ ஆண்டோட வருகையில் கைவிடப்பட வேண்டியதாக இருக்கும். அனலாக இருக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஒரு அனலா, ஒரு அலையிலே சொல்லலாமா? குட், நல்லா சொல்லுங்க, நல்லா நல்லா சொல்லுங்க. இப்போதான் நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். காதில் இயர்ஃபோனை மாட்டிக்குங்க.
அவன் பைத்தியக்கார மாதிரி பேசினே போகிறான். நீங்கள் ஒரு இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்களேன், உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குதா இல்லையான்னு பாருங்களேன். ஐ சேலஞ்ச், நான் சவால் விட்டு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே தம்முடைய பூரண கிருபை கர்த்தர் விளங்க செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யூ கேன் see a change. There going to be a change. There will be a transformation. There will be a transfiguration. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். ஆமென். உனக்கு குளிர்ந்து போன ஒரு உற்சாகமான வாழ்க்கை கர்த்தர் அனல் ஊட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை வருங்காலம் அது எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த காலை நேரத்தில் அநேக ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தர் கிருபையை பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. முடிவாக சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதுதான் வாஞ்சை. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா கலங்கும் பொழுது கர்த்தர் உங்க ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை, our hungerness should be upon God and upon his righteousness. ஆண்டவர் மேலே நாம் தாகமாய் வாஞ்சையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை 91வது சங்கீதம் 14வது வசனம் நினைக்கிறேன், சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், நான் அவனை கட்டாய் I will set him free. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், since he has known my name I will set him free and I will keep his feet Amen. above all on high places. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. Today you may be a low person. நீ சாதாரணவனா இருக்கலாம். Your position may be a low position. உன்னுடைய நிலை மிகுந்த தாழ்ந்த நிலையா இருக்கலாம். ஆனால் the day you start having hunger for God, the time you start having hunger for God's righteousness, God will set your feet on high above all. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் உன் கால்களை கர்த்தர் மேலே நிறுத்தி வைப்பார். It's true, it's a fact, it's a truth. இது உண்மை, இது சத்தியம். இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் அனுபவித்தார்கள், அநேக வேத பண்டிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உலகம் ஒரு நாளும் உங்களுடைய வாஞ்சையை தீர்க்க முடியாது. உலகம் ஒரு நாளும் உங்களுடைய தாகத்தை தீர்க்கவே முடியாது. The more you have hunger for God, the more you can see a rise in your life. தேவன் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறதோ, the amount you will be raised up. நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். என்னைக்கு அந்த வாஞ்சை தாகம் உலகத்துக்கு மேலே போகிறதோ, தேவனுடைய கிருபை it gets drained. அது அப்படியே வடிந்து போய் ஒரு ஏரி வெயில் காலத்தில் வத்தி போகிறது போல, எல்லாம் சுண்டி போகிறது போல, அந்த பாத்திரம் தண்ணீர் இல்லாமல் சுண்டி போகிறது போல நம்முடைய ஆத்மா சுண்டி போகிறது. காரணம் என்ன? வாஞ்சை தேவன் மேலே அல்ல, வாஞ்சை உலகத்தின் மேலே. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது தேவ மேல் வாஞ்சை உள்ளவர்கள் மறுரூபம் அடைவார்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு உலகத்தை நஷ்டம் குப்பை என்றே சொல்லுகிறவர்களுக்கு
தேவ ராஜ்யத்திலே நமக்கு கர்த்தர் எப்பொழுதுமே கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give room to devil. Don't give place for our enemies. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. Be cautious. இந்த வருகை நாட்களிலே இந்த உலகத்தில் நமக்கு நிறைய திசை திருப்பக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறது. We have lot of diversions. அதெல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று தூக்கி போடுங்க. உங்கள் ஆத்மாவை கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் ஆத்மா மீட்கப்படும். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் இருக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் வாஞ்சை எங்கள் தாகம் இந்த உலகத்தின் மேல் இல்லை. ஆண்டவரே, நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய காரியம் எது என்று கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஜஸ்ட் திங்க், வாட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் யூ? எது உங்களை திருப்திப்படுத்துகிறது? இட்ஸ் ஃப்ரம் காட், ஆர் இட்ஸ் யுவர் ட்ரெஸ், ஆர் யுவர் ஃபுட், ஆர் யுவர் கம்ஃபர்ட்? இன் விச் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு? எதில் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க? இந்த கேள்விக்கு what is going to be your answer? சில ஆளுக்கு திருப்தியே இருக்காது. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லை. they are not spiritual. ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சின்ன ஒரு குண்டூசி கொடுத்தாலும் கர்த்தர் அதில் சந்தோஷப்படணும். எனக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சின்ன காரியம் தான் கர்த்தர் கொடுத்தார். அதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அதில் மகிழ்ந்துருங்க, சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சின்ன காரியம்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சின்ன நெயில் கட்டர் தேவைப்பட்டது. வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னால் வாங்க முடியல. கடைக்கு போனால் மறந்துடுவேன். அதனால் நகத்தை வெட்டுற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு ஒரு கிஃப்ட் வருது. ஒரு பையில் நிறைய பொருள் இருந்தது. அதில் ஒரு பொருள் நெயில் கட்டர். God knows. ஆண்டவருக்கு தெரியும். if you have hunger for God, God knows your thoughts, God knows your heart. உன்னுடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் சிந்தனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வாஞ்சை என்பது தேவனோடு இணைய வைக்கும். சொல்லுங்க, வாஞ்சை என்பது தேவனோடு இணைய வைக்கும். You will be coupled with God. The hunger you have for God, you will be coupled with God. தேவனோடு பிணைக்கப்பட்டிருப்பீர்கள். இணைப்புன்றதை காட்டிலும் பிணைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவும் கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது ஆனந்த சந்தோஷம், ஆனந்த பாக்கியம். அந்த பாக்கியம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே Lord, let me enjoy your presence, Father. உங்களுடைய சமூகத்தை நான் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். அப்பான்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் என் நெஞ்சம் துள்ளட்டும். அப்பா, let my soul rejoice in the Lord. Let there be gladness in my soul and in my spirit. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாது. மணி, கோல்ட், வெல்த், ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் கோயிங் டு காஸ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர் உங்களை திருப்தியாய் போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க வைப்பாராக. மீதியான துணிக்கைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை கையில் எடுக்க உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மேலே வாஞ்சையா இருக்கிறவர்கள் மீதியானவைகளை நீங்கள் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்புவதல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனம் உங்களுடைய கர்த்தருடைய வாஞ்சையை கொடுக்கும். தேவனுடைய வசனம் பாவத்திலிருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும். தேவனுடைய வசனம் சோதனையை ஜெயிக்க வைக்கும்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனலாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குளிராய் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள அனலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே என்னை அனலாக மாற்றும் ஐயா, என்னை அனலாய் மாற்றும். Lord, I want to be hot, Father, not cold. Neither I doesn't want to be a lukewarm Father. எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய அடிச்சோடலில் பின் வர கிருபை தாரும். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், மறுரூபம் அடைய உதவி செய்யும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.